நாளை குட் ஃப்ரைடே உலகமெங்கும் இருக்க எல்லா மக்களும் இந்த குட் ஃப்ரைடேவை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த குட் ஃப்ரைடே ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அல்லேலூயா. ஏன் கொண்டாடுறோம் இந்த குட் ஃப்ரைடேவை? ஏன் இந்த சிலர் இந்த குட் ஃப்ரைடே துக்க நாளாக அறிவித்து அழுது முக்காடிட்டு கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. அப்படி அழுவாம அறிவுள்ளவர்களாக அழணும். இயேசு எனக்காக தான் இப்படி இவ்வளோ பாடுகள் பட்டார், இவ்வளோ சுமைகளை சுமந்தார் என்பது அறிந்து எனக்காக செய்தார் என்பது அறிந்து அழுவது சரியான அழுகை. ஆனால் ஏதோ அவர் மரிச்சிட்டாரு, அவள் தான் அவர் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு அழுவுறது அது அவிசுவாசத்தை குறிக்கிறது. ஆகையினால் நம் அறிவுள்ளவர்களாக இருந்து இந்த வெள்ளிக்கிழமையை புனித நாளை இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உலகத்திலே மாம்சத்தின் வடிவில் வந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இந்த சிலுவையை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இந்த குட் ஃப்ரைடே சிலுவையில் ஏன் இந்த துக்க நாள் என்று சொல்லாமல் புனித நாள் குட் ஃப்ரைடே என்று சொல்றாங்க? இது துக்க நாள் தானே அப்படின்னு. இது துக்க நாளா? இது துக்க நாளா? இல்லை, மனிதனுக்கு மீட்பு உண்டாக்கின நாள். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் பிறக்கிறாங்க, மறிக்கிறாங்க. ஆனால் அவருடைய மரணத்தை எல்லாரும் அந்த குட் ஃப்ரைடே நல்ல நாள் சொல்ல முடியுமா? எத்தனையோ பிறக்கிறாங்க, அவங்களும் மறிக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஞானிகள், விஞ்ஞானிகள், உலக சரித்திரத்தை புகழ்பெற்றவர்கள் எல்லாரும் பிறந்தாங்க, அவங்களும் மறித்தாங்க. ஆனால் அவருடைய மரண நாளை நினைவு நாளாக தான் கொண்டாடினாங்க தவிர ஒரு நல்ல நாள் என்று யாரும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களால எந்த காரியமும் உலகத்துக்கு நடக்கலை. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் மரித்ததுனாலே ஒரு நல்ல நாள் ஆண்டவர் உண்டாக்கினார். இதனால் தான் ஆண்டவர் இந்த நாளை குட் ஃப்ரைடே என்ற புனித வெள்ளி என்றும் பெரிய வெள்ளி என்றும் இன்னைக்கு தமிழில் நம்ம அழைக்கிறோம். புனித வெள்ளி, பெரிய வெள்ளி என்று. இன்னைக்கு இந்த குறித்து நம்ம என்ன சொல்றோம்? இந்த நடந்த சம்பவத்தை நீ கவனிச்சு பாருங்க. இயேசு சிலுவையிலே மரித்த சம்பவம், அந்த நாள், அந்த வெள்ளிக்கிழமை கொடூரமான நாள். உலகத்தில் மிக கொடூரமான நாள் இயேசுவுக்கு சம்பவித்தது. அந்த நாள் ஒரு புனித நாள் என்று சொல்லலாமா? மக்களுடைய கேள்வி அநேகர் உள்ளத்திலே இருக்குது. அந்த நாள் கொடூரமான நாள் என்று தான் சொல்லணும். ஏன் அந்த குட் ஃப்ரைடே என்று சொல்றாங்க? அந்த கேள்வி இருக்குது. ஆனால் அந்த நாளுக்கு குட் ஃப்ரைடே என்று பொருத்தமான பேர் தான் வைத்திருக்கிறாங்க. அந்த நாளுக்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லி பொருத்தமான நாள் தான் வைத்திருக்கிறாங்க. இப்படி என்ன பண்ணியிருக்காங்க? பல கேள்விகள் இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்திலே கேட்டுக்கொண்டிருக்க. உலகத்திலே இப்படி கேள்விகள் கேட்டுக்கொண்ட கிறிஸ்து நற்செய்தி என்றால் என்ன என்பதை இந்த குட் ஃப்ரைடே மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது நடந்தது என்ன? இயேசு சிலுவையில் தொங்கின போது நடந்தது என்ன? கிறிஸ்துவ மரணத்தை குறித்து மக்களுடைய உள்ளத்தில் அநேக கேள்விகள் இருக்கின்றன. அவர் ஏன் மரித்தார்? இயேசு ஏன் மரித்தார் என்ற கேள்வி இருக்குது. இது அவசியமா? இது அவசியமா? அவர் கடவுளா இருந்தா அவரை கொலை செய்ய முடியுமா? இன்னைக்கு அந்த கேள்வி இருக்குதா? அவர் கடவுளா இருந்தா ஏன் அவரை கொலை செய்யறாங்க என்ற அது அவசியமா கேட்டாங்க. ஏன் இயேசு சிலுவையில் தொங்கின போது என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா இன்னொரு கடவுள் இருக்கிறாரா? அவர் கடவுள் இல்லையா என்கிற கேள்வி இன்னைக்கு என்ன பண்ணுது? மக்கள் உள்ளத்திலே எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் வாசிக்கும் போது தான் இதோடைய அடிப்படை தன்மையை நாம் புரியும். அப்படியானா அவர் கடவுள் இல்லையா? அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு வாழ்வு உண்டாக்க முடியுமா? ஏன் அவர் மரிக்கணும்? அவர் மரணத்தின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையே மீட்பு உண்டாக்க முடியுமா? வேற வழியே இல்லையா என்று உலக மக்கள் இன்னைக்கு கேட்கிறாங்க. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இப்படிதான் உண்டாக வேண்டும், இப்படிதான் உண்டாக வேண்டுமா? பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இப்படிதான் உண்டாகுமா? பல கேள்விகளை நான் போன உங்களுக்கு வாசிக்கிறேன். இதற்கு வேறு வழி இல்லையா என்று கேட்டாங்க. இயேசு சிலுவையில் இருந்து சொன்ன வார்த்தைகளை கவனித்து பார்த்தால் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசினார். உலகத்திலே தலை சிறந்த வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள் என்று உலக அறிஞர்கள், வேத பண்டிதர்கள் எல்லாம் இதை குறித்து பேசுகிறார்கள். இயேசு மரண தருவாயிலே அவர் சிலுவையில் தொங்கின போது 7 வார்த்தைகளை பேசினார். அந்த 7 வார்த்தையும் வேதத்தின் அடிப்படையிலே வரிசையாக எந்த வார்த்தையும் எழுதப்படவில்லை. வேதத்தில் வரிசையாக ஒன்று சொல்லலை, அங்கங்கே சொல்லப்படுகிறது. அதை காலங்காலமாகவே நம்ம என்ன பண்ணோம்? அதை வரிசைப்படுத்தி பிதாவே மன்னியுங்கள் என்று ஆரம்பித்து பிதாவே ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முடிக்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்றோம்? இதை நாம் வாசிக்கிறோம். பிதாவே இவருக்கு மன்னியுங்கள் என்று சொல்லி இவர்களை வாசிக்கிறோம். 23 லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமே, அல்லேலூயா. பிதாவே, முதலாவது இவர் சொல்லுகிற வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கள். கிறிஸ்து இங்கே அநேகருக்காக வேண்டிக் கொள்கிறதே, சிலுவை சுமக்கும் போது கூட பிதாவை நோக்கி பிதாவே இவருக்கு மன்னியுங்கள் என்று ஒரு ஜெபம் அங்கே செய்கிறத பார்க்கிறோம். எல்லாருக்காகவும் அவர் மன்னிப்பை கேட்கிறார். யாருக்காக அவர் மன்னிப்பு கேட்டார் என்று நாம் பார்த்தா, வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்தா, தன்னை காட்டி கொடுத்த யூதாசை மன்னிக்கும்படியாக பிதாவிடத்தில் இயேசு வேண்டிக் கொண்டார். தன்னை காட்டி கொடுத்த யூதர்கள் இவருடைய பாவம், இவருடைய ஆக்கினி தீர்ப்பு எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும் என்று சாபத்தை வருவித்துக் கொண்ட அந்த யூதர்களுக்காகவும் யூத மக்களுக்காகவும் அவர் வேண்டிக் கொண்டார். தன்னை அடித்து தாடி மயிரை பிடித்து நீ தேவகுமாரன் என்று தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னு அடித்து உதைத்த அந்த போர்ச்சவர்களுக்காகவும் இயேசு மன்னிப்பு வேண்டிக் கொண்டார். அநேக மக்களுடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்ததினாலே எல்லாருடைய பாவங்கள், அந்த நேரத்தில் நடந்த எல்லா சம்பவத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை கொடுமைப்படுத்தினாங்க, அடித்தாங்க, வாரினாலை பீத்தாங்க, எல்லா காரியமும் செய்தாங்க. அவர் ஒப்பு கொடுத்தாங்க. ரோமர்கள் அவர் சிலுவையில் அறையும்படியாக, ஆணிகள் அறையும்படியாக செய்தார்கள். ஆனால் இவ்வளோ காரியம் நடந்திருந்தாலும் அவர் எல்லாருக்காகவும் இயேசு என்ன பண்ணாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னி என்று சொன்னார். இந்த உலகத்தில் தலை சிறந்த ஒரு காரியம் எதுண்டா? மன்னிப்பு. ஆமே, கிறிஸ்து நமக்கு மன்னிக்கிறது போல ஒருவர் மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சத்துருக்களை சிநேகிக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். ஆமே, கிறிஸ்துவ உபதேசத்தில் தலை சிறந்த உபதேசம் மன்னிப்பு தான். நமக்கு கிறிஸ்து மன்னித்து இருக்கிறாரே, எல்லா காரியத்திலும் மன்னித்து இருக்கிறார். அக்கிரமங்களை, அநியாயத்தை, பாவத்தை எல்லாம் மன்னித்து இருக்கிறாரே, நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரே, அக்கிரமக்காரனுக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரே என்று வேதம் சொல்லுது. இவ்வளோ காரியத்தை நம்ம செய்து இருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. மன்னிப்பது சிறந்த குணமா இருக்கிறது. மன்னிப்பை கேட்பது, மன்னிப்பு கொடுப்பது சிறந்த குணமா இருக்கிறது. ஆகினா கிறிஸ்துவர்களாகிய நாமும் கூட மற்றவர்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை, பிதாவே இவ்வளோ பாடுபடுத்தின போது, கஷ்டப்படுத்தின போது தன்னை அடித்த அவர்களுக்காக பிதாவிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார் என்றால் அவரிடத்தில் மிகுந்த அன்பு இருந்தது. ஆமே, அல்லேலூயா. அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்றார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் யோவானில் சொல்றார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எந்த மனிதனிடத்தில் அன்பு நிறைந்து இருக்கிறதோ அவனே எல்லா பாவங்களையும் மன்னிக்க முடியும், மறக்க முடியும். இதை தான் நமக்குள்ளே ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். பாவங்களை மன்னிப்பது, மறப்பது, இது கிறிஸ்துவிடத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? இந்த பாவ மன்னிப்பு எங்கிருந்து வந்தது? எல்லாம் யோசித்து பாருங்க. ஆதி காலத்துகளே கிறிஸ்தவருக்கு பல பாடுகள், சபைகளே, ஆதி திருச்சபையிலே பல காலகட்டங்களிலே, ஒரு காலகட்டத்தில் பல காலகட்டங்களிலே அநேக மக்கள் கிறிஸ்து நிமித்தம் துன்பப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், அடித்தார்கள், சிறையில் வைத்தார்கள், சிறை சேதம் பண்ணினார்கள். அவ்வளவு காரியம் செய்த போதும் ஆனாலும் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லாம் மன்னித்தார்கள். இந்த உபதேசம் எங்கிருந்து வந்தது? கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்தை என்ன பண்ணாங்க? கிறிஸ்தவர்கள் பின்காலத்திலே கடைபிடித்தார்கள். ஆமே, அல்லேலூயா. இதை தான் ஸ்தேவானும் அந்த இடத்துல செய்கிறார். தன்னை கல்லெறிந்தவர்களுக்கும் அவன் மன்னிக்கிறான். கல்லெறிந்து அடி நடிக்கிறாங்க. பிதாவே இயேசுவே இவர்களுக்கு மன்னி என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார், மன்னிப்பு கொடுக்கிறார். யாருக்கு அந்த குணம் வரும்? அன்பு நிறைந்த ஒரு இருதயம் உள்ளவனுக்கு தான் அந்த குணம் வரும். அவன் கிறிஸ்துவை போலவே மாறிவிட்டான். கிறிஸ்துவ குணாதிசயங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறான். மன்னிப்பு சிறந்ததா இருக்கிறது. தன்னை அடித்து கொலை செய்த அந்த மக்களை அவன் மன்னித்து தன் நேசித்து பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அல்லேலூயா. ஒரிசா மாநிலத்தில் கிரகாம் ஸ்டைல் என்கிற ஒருவர் இந்திய தேசத்துக்காக குஷ்டரோகிகளுக்காக உதவி செய்ய வந்தான். அவரையும் அவர் மகனையும், பிலிப்பு, தீமோத்தேயு, அந்த 2 மகனையும் அந்த ஜீப்புக்குள்ளே வைத்து இந்த மத போதகரை கொளுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கொளுத்தி சாகடித்தார்கள். ஆனால் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தோம். நீதிமன்றத்துக்கு கொண்டு போனார்கள். அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, கிறிஸ்துவர்களை மன்னித்ததுனாலே நான் என்ன பண்ண மாட்டேன், இவங்களையும் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் மன்னித்தார்கள். உலகமே ஆச்சரியப்பட்டது. தன் மகனை எரித்து கொலை செய்து, தன் கணவனை எரித்து கொலை செய்து தன் தேசத்தை விட்டு வந்து இந்த மக்களுக்கு, குஷ்டரோகிகளுக்கும் மருத்துவமனை கட்டி தன் பணத்தை செலவழித்து இந்த மக்களுக்கு இவ்வளவு நன்மை செய்தா, இந்த நன்மை செய்த மக்கள் எங்களை கொலை செய்தார்களே என்று அவளுக்கு விரோதமாக இவர் பேசல. காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு அவர்கள் நெருக்கி ஏவினதுனாலே அவள் மன்னிக்கிற குணம் அவர்களுக்குள்ள இருந்தது.
அல்லேலூயா. அத்தனை பேரும் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னித்தான். சிலுவையில் அறைந்து தங்களை அறியாமையிலானே அவர்கள் அறைந்தார்கள் என்பது இயேசு அறிந்திருந்தார். இயேசு எதை அறிந்திருந்தாரா? அறியாமையினாலே அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆகவே அவர்களை மன்னிப்பது இயேசுக்கு சுலபமாக இருந்ததாம். சிலுவையில் எதற்காக அவர்கள் அறிந்தாங்க? அறியாமல, எதையும் அறியல. இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் ரட்சகர் என்று அறியல. இவரை பார்த்தா இவர் என்ன பண்ண, மக்கள் எல்லாம் இவர் பின்னாடி போறாங்க, மதத்தை போதிக்கிறாரு, அநேக மக்கள் சுகமாக்குறார். மதவெறி பிடித்தவர்கள் இவரை கொலை செய்தார்கள். அறியாமையினாலே மதவெறி பிடித்தவர்கள் அறிந்திருந்தானால் மகிமையின் கிறிஸ்துவை அவர் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே என்று பவுல் சொல்றார். கிறிஸ்துவை அவர் அறியல, மேசியாவை அவர்கள் அறியல, எதற்காக வந்தார் என்பதை அவர் அறியல. அறியாததுனால என்ன பண்ணாங்க? அவரை கொலை செய்தார் என்று சொல்லுகிறார். ஒரு சிறு பிள்ளை தவறு செய்தால் நம்ம என்ன செய்வோம்? அந்த சிறு பிள்ளைக்காக அந்த தவறுகளை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதுபோல கிறிஸ்து அநேகருடைய தவறுகளை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். அங்கு நடந்தது சற்று எண்ணி பாருங்கள். உண்மை என்று இன்னதென்று வெளிப்படும். அவர்கள் சுயபுத்தினாலே யாருமே இப்படியாப்பட்ட செயலை செய்திருக்க முடியாது. இந்த கொடூர கொலைகள் பாதகத்தை செய்ததுக்கு காரணம் என்ன? சுயபுத்தினால் அவங்க செய்யலையா? சுயபுத்தி இருந்தால் இவங்க செய்வாங்களா? சுயபுத்தி இருக்குதா அவங்களுக்கு? அவங்க என்ன சுயபுத்தி இல்லாமல் வேற 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 என்ன புத்தி இருந்தது பார்த்தா? பிசாசின் புத்தி இருந்தது. மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி. இயேசு தேவகுமாரன் என்று சொன்னதினாலே இனவெறி, ஜாதி வெறி இருந்தது. அவர் பாவிகளை தொட்டதினாலே, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காததினாலே, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல, தேவனுடைய ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுவான்னு சொல்றான். ஜனங்கள் எல்லாம் இவரை பின்பற்றாங்க. மோசேவுடைய சத்தியத்தை காட்டிலும் என்னுடைய சத்தியம் தான் உண்மை என்று சொல்றாரு என்று இவர் அந்த ஊர்ல அந்த எருசலேமிலே பேசிக்கொண்டிருந்தவனாலே அந்த யூதர்களுக்குள்ளே பொறாமை எண்ணங்கள் அவருக்கு வந்ததுனால அவர் என்ன பண்ணாங்க? குற்றம் சாட்டினார்கள். அந்த பொறாமையினால் தான் இயேசு என்ன பண்ணாங்க? கொலை செய்தார்கள். ஏனென்றால் இயேசு ஒரு குற்றவாளி அல்ல, அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. தம்மிடத்து வந்த வியாதிஸ்தர்களை அவர் சுஸ்தமாக்கினார், குருடர்களின் பார்வை திறந்தார், செவிடர்களை கேட்க பண்ணினார், முடவர்களை நடக்க செய்தார், மரித்தோரை எழுப்பினார், ஏழைகளை போஷித்து, இப்படி பல நன்மையான ஊழியத்தை செய்த அந்த இயேசுவை அவர்கள் பிடித்து கொலை செய்கிறார் என்றால் அவர் சுயபுத்தியில செய்திருப்பாங்களா? இவ்வளவு நன்மை செய்கிறாரே, அதை பார்த்த ஜனங்கள் உள்ளங்கள் எல்லாம் மாற வேண்டும் தான். மாறி இருக்கணும்ல, மாறல. ஏன் மாறல? எதற்காக மாறல? அவருடைய இருதயத்தை, அவர் மனதை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருந்தான். இந்த சிலுவை, இந்த இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், இந்த இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், நன்மை செய்த இந்த இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்றான்னா அவன் இருதயம் எவ்வளவு கல்லா இருக்கும், அவன் மனது எவ்வளவு குருடா இருக்கும் பாருங்க. கொலை கொடூரம் செய்த பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்கள். யாரை விடுதலை செய்யணுமா? பரபாசை விடுதலை செய்யுங்க. தேசத்தின் குற்றவாளி, மிகப்பெரிய குற்றவாளி பரபாஸ், அவனை விடுதலையாக்குங்க. நீதிபரராகி இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யுங்க, சிலுவையில் அறிங்க, சிலுவையில் அறிங்க. பிலாத்து சொல்றான், இந்த நீதிமானத்தில் ஒரு குற்றமும் காணலையே, அவர் ஒரு குற்றமும் செய்யலையே, ஒரு பாவமும் செய்யலையே, இந்த ரத்தத்துக்கு நான் உடம்பட மாட்டேன்னு சொல்லி தன் கையை கழுவி கொண்டான் பிலாத்து. அவர் நீதிமான் என்று பிலாத்து கண்டான். அவன் மனைவி அந்த சொப்பனத்திலே இவர் நீதிமான், இவருக்கு விரோதமாக நீ ஒன்று செய்யாதே என்று பிலாத்துவிடத்தில் ஆள் அனுப்பி சொன்னால் அவர் நீதிமானா இருந்தான். ஆனால் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஏன் அவர் சிலுவையில் அவர் அறைந்தார்கள்? ஏன் அவர் குற்றவாளியாக தீர்த்தார்கள்? சுயபுத்தி அவர்களுக்கு இருந்திருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டாங்க. அவருக்கு இருந்த புத்தியெல்லாம் பிசாசின் புத்தியா இருந்தது. அல்லேலூயா. இவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறியாமையை நம்ம இங்க பார்க்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறியாமை, இவ்வளவு நன்மை செய்திருந்த அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறியாமை அந்த மக்களிடத்து காணப்பட்டது. எதற்காக காணப்பட்டது என்றால் பிசாசுடைய மனதை என்ன பண்ணியிருக்கானா? குருடாக்கி இருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இன்னைக்கு அநேக மக்களுடைய மனது இன்னைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் இந்த உலகத்தில் இயேசு எவ்வளவு அற்புதங்கள் செய்திருந்தாலும் அவர் வெறுக்கிறாங்களே. ஏன் மரித்தார் என்பது புரியலையே, ஏன் அவருக்காக செத்தது அவங்க அறியலையே. மன கடினம். பிசாசானவன் இந்த உலகத்திலே அநேக மக்களை மன கடினத்தை வைத்திருக்கிறான். ஆகையினால் தான் பவுல் சொல்றார், இந்த சுவிசேஷ மகிமையின் சுவிசேஷத்தை நான் அறிவிக்கும் போது பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவருடைய மனதை குருடாக்கி விட்டான். இந்த சுவிசேஷம் மக்களுக்கு போகக்கூடாது, சிலுவை பட்ட உபதேசம், இந்த ரட்சிப்பு மக்களுக்கு போகக்கூடாதபடிக்கு, மக்கள் மனதில் தெளிவு உண்டாக்க கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கி விட்டான். அல்லேலூயா. இதுதான் உண்மையா சத்தியம் பாருங்க.
அநேகருடைய மனக்கண்கள் இன்னைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் அறியக்கூடாதபடி இன்னைக்கு எத்தனை தரம் நம்ம சொல்லி பாருங்க, எத்தனை நேரம் கெஞ்சி நான் கூப்பிடுறோம். சில நேரத்தில் இது மாதிரி பண்ணாதடா, வாங்கடா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள சொன்னா, போடா, இந்த உலகத்தை அவனுக்கு அனுபவிக்க தெரியல, இந்த உலகத்தை உனக்கு வாழ தெரியல, வயசான காலத்தில் தான்டா கடவுளை தேவை, பக்தி மார்க்கமாக போனோம், இந்த வயசுலேயேடா பக்தியாக போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய ஆத்மாவையும் தங்கள் சரீரத்தையும் மனம் போன போக்கிலே, குணம் போன போக்கிலே அழித்து கெடுத்து நாசமாக்க விரும்புகிறாங்க. பிசாசு அவள் இருதயங்களை கிரியை செய்கிறான். அசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கிறத நான் பார்க்குறோம். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த காரியம் நடந்தது? இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்றாரு. வாசிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு சொல்றாரு. பேதுரு எழுதுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம். இதை குறித்து அவர் சொல்ற வார்த்தையை நீங்க கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேலரே கேளுங்க, நான் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த முதல் பிரசங்கம் 3000 பேரை ரட்சித்தது. இந்த பிரசங்கம் என்ன சொல்லுகிறார்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கையினாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நடப்பித்து அவையினாலே உங்களுக்கு வெளிப்படுத்தினார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவர் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தினார். இந்த ஊர்ல இருக்கும்போது அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். அநேக மக்களை சுகமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார். இப்படி அநேக அற்புதங்களை அடையாளங்களை உங்களுக்குள்ளே இந்த தேவன் செய்திருந்தார். அவரை மரித்தோரிலிருந்து கிறிஸ்து எழுப்பினார், கிறிஸ்துவை எழுப்பினார் என்று அவங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அப்படி இருந்தும் தேவன் தீர்மானித்திருந்த ஆலோசனைப்படி அவருடைய முன்னறிவின்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையிலே சிலுவையை ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அல்லேலூயா. என்ன நடக்குது இங்க? பவுல் பேதுரு என்ன சொல்றாரு இந்த இடத்துல? என்ன சொல்றாரு? நீங்க கொலை செய்தது உண்மைதான். யூதர்கள் பிடித்தார்கள், ரோமர்கள் ஆணியில் அடித்து கொலை செய்தார்கள், இது உண்மைதான். ஆனால் தேவன் தீர்மானித்திருந்த ஆலோசனைப்படி சொல்றார். பேதுரு இங்க என்ன சொல்றாரு? தேவனை அவர் தீர்மானித்திருந்தார் சிலுவையில் அறையப்படுவதற்காக. அதுதான் நம்ம ஏசாயாவில் வாசித்தோம். ஆமே, அக்கிரமக்காரருக்காக தன்னுடைய தாசனை அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமே, அல்லேலூயா. எதற்காக ஒப்பு கொடுத்தார்? அக்கிரமக்காரருக்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய தீர்மானத்தின்படியே இயேசுவை ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். அவர் சிலுவையில மரிக்கணும். ஆதியாகமம் 3:15 சொல்லுது, அவர் குதிகாலை நீ நெசுக்குவார், அவர் உன் தலையை நெசுக்குவார். எங்கே அது சொல்லப்பட்டது? சிலுவையிலே இது நடக்கும். மறைக்கப்பட்ட ரகசியம் இங்கு வெளிப்படுகிறது. ஆமே, அல்லேலூயா. தேவன் தீர்மானித்திருந்த ரகசியம். அவர் ஸ்திரீயின் வித்தா இருப்பார், அவர் இந்த பூமியில பிறப்பார், மனுஷனாய் வருவார். ஒரு ஆணுடைய உதவினால் அல்ல, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த பூமியில பிறப்பார், சமாதான பிரபுவாய் பிறப்பார். அவரே பாவங்களை சிலுவையிலே சுமப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனி மூலமாக, மோசே மூலமாக பல தீர்க்கதரிசன சங்கீதங்களால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும்படி தேவன் தீர்மானித்திருந்த ஆலோசனைப்படி தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். இவர் சிலுவையில மரிக்க வேண்டும். ஆகினால் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது, பிதாவே இது என்னை விட்டு நீங்குமானால் நீங்கள் செய்யும் என்று ஆகினும் சித்தத்தின் ஆக கடவுது என்று சொன்னார். பிதாவின் சித்தம் என்ன? இயேசு சிலுவையில மரிக்கணும். அதே இடத்துல அவர் மரித்திருக்கலாம். அவர் ஜெபம் பண்ணின போது அவர் சரீரத்திலே வேர்வையும் ரத்தமும் கலந்து சரீரத்தில் வந்த போது அவர் வியாகுலப்பட்டு அவர் மரித்திருக்கலாம் அங்கேயே. ஆனால் அவர் அங்கே மரிக்கவில்லை. பல இடங்களில் கல்லை தூக்கி எறிய யூதர்கள் கூட்டம் கூடினார்கள். ஆனால் அங்கிருந்து அவர் மறைந்து போனார். யாரும் அங்கு கொல்ல முடியல. இயேசு சொன்னார், நான் சிலுவையில மரிக்க போகிறேன் என்று. பேதுரு அவரை பார்த்து சொன்னார், இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னார். பிசாசை எனக்கு அப்பால போய் என்று சொன்னார் இயேசு. அல்லேலூயா. இயேசு சிலுவையில மரிப்பதற்காக வந்தார். அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலன் உண்டாகாது என்று சொன்னார். நான் செத்தேனாகில்
நான் அநேக மக்களை ரட்சிப்பேன். என்னுடைய சரீரமானது இந்த கொடூர சிலுவையில மறிக்க வேண்டும். பிதா என்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அக்கிரமக்காரர்கள் எண்ணப்பட்டார், நாமோ தேவனா தண்டிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார் என்று எண்ணினோம். என்ன சொல்றாருங்க? நான் என்ன நினைச்சோம்? இயேசு ஏதோ தப்பு செய்து அக்கிரமம் செய்து தேவனால் வாதிக்கப்பட்டார், துன்பப்பட்டார் என்று எண்ணினோம். இதான் மனுஷன். இன்னைக்கு உலக மக்கள் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இயேசு ஏதோ தப்பு செய்துட்டு அக்கிரமம் செய்துட்டு அதனால தான் அந்த ரோமர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று எண்ணினார்கள். இவர் தேவனே அவர் உபத்திரப்படுத்தினார், தேவனே அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏசாயாவை நீங்க வாசித்து பார்த்தா தேவன் இந்த காரியத்தை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் இந்த காரியத்தை செய்தாராமா? இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரம கையில கொடுத்து சிலுவையில் ஆணை அடித்து அவரை கொலை செய்தீர்கள். தேவன் முன்னே அறிவின்படியாக அதை செய்தாரா? எதை முன்னறிந்தாரா? தன்னுடைய குமாரன் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படியாக ஏற்கனவே முன்னறிந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் ஏக சுதனும் ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை நான் சொல்லுகிற மோரியா என்கிற மலையிலே நீ எனக்காக பலி செலுத்து என்று சொன்னபோது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தன் மகனை கூட்டிக் கொண்டு கட்டை எடுத்து கொண்டு அவன் புறப்பட்டு போனான். கையிலே ஒரு சட்டியிலே நெருப்பை கொண்டு போனான். பிள்ளையை கொண்டு போயிட்டு இருக்கும் போது, அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆடு எங்கே என்று கேட்டான். அப்போது ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், யெகோவா ஈரே என்றான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த கர்த்தர் குறித்து அந்த மலைக்கு போகும்போது தன் மகனை அங்கே வைத்து கொலை செய்யும் போது, வெட்டும் போது, அப்போ வானத்திலிருந்து தூதர் வந்து, கர்த்தருடைய தூதனானவர் வந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளை மேல் கையை போடாதே, நீ எனக்கு பயந்து இருக்கிறவன், இப்போது நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். இது எதை குறிக்கிறது? அந்த கட்டை எதை குறிக்கிறது? அந்த கட்டையை ஈசாக்கு தலையில் வைத்தார்கள். அது என்ன அடையாளத்தை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையை சுமந்து வருவார், நமக்காக பலி ஆவார். அப்போது அங்க சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளை நீ மறிக்க கொடுக்காத, என்னுடைய மகன் ஏகசுதன் ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்காக சிலுவையை ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. என்னுடைய குமாரனை நான் ஒப்பு கொடுப்பேன். அதற்கு அடையாளம், ஆவிக்குரிய அடையாளம், நீ கீழ்ப்படிந்தாய் என்று சொன்னார். நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க போவதை அன்னைக்கு ஆபிரகாம் பார்த்ததினால் தான் இயேசு சொன்னார், ஆபிரகாம் என்னை கண்டு தரிசித்தான் என்று சொல்றார். ஆமென். அல்லேலூயா. யோவான் இந்த சுவிசேஷ 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் அங்க சொல்றார், ஆபிரகாம் என்னை கண்டான், தரிசித்தான் என்று சொல்கிறார். ஆபிரகாம் எப்போது அவர் தரிசித்தார் என்றால், என் சந்ததியில் கிறிஸ்துவானவர் பிறப்பார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கு எல்லா பாவங்களையும் சாபங்களையும் தீர்க்க போகிறார். அவர் மூலமாக தான் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஈசாக்குடைய ரத்தம் பாவ ரத்தம். எந்த ரத்தத்தினாலே எந்த மனிதனையும் நியாயம் தீர்க்க முடியாது, எந்த மனிதனும் பாவத்திலிருந்து மீட்க முடியாது. என்னுடைய சொந்த குமாரன் தேவ ரத்தம், நீதி உள்ள ரத்தம், பரிசுத்த ரத்தம் இங்கு பூமியிலே சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வழி காட்டி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நமக்காக சிலுவையிலே கொல்கத்தா மலையிலே 33 வயதிலே நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். இளம் வயதிலே. ஆமென். அல்லேலூயா. இளம் வயதிலே, வாழ வேண்டிய வயதிலே தன்னுடைய சரீரத்தை பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி உலக ரட்சிப்புக்காக தன்னை ஏற்படுத்தின பிதாவுக்கு மரணபரியந்தும், சிலுவை மரணபரியந்தும் தன்னை கீழ்ப்படுத்தினவருக்கு அவரை தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். இதுதான் நாம் வாசிக்கிறோம். எதற்காக ஆண்டவர் அந்த காரியத்தை எல்லாம் செய்தார்? இயேசு பிதாவிடத்தை கேட்டிருந்தால் பல தூதர்களை அங்கே கொடுத்திருப்பார், தேவ தூதர்கள் கொடுத்திருப்பார். ஆனால் அவங்களை அங்கே பயம்புறுத்தலை, எதுவும் செய்யலை. அவர் கேட்டிருந்தா 72,000 தூதர்கள் இறங்கி இருப்பாங்களாம் அவர் பாதுகாப்புக்காக. அவர் நியாயம் தீர்க்கப்படும் போது அவர் வாயை திறக்காது இருந்தார். அவர் மேல் குற்றம் சுமக்கும் போது மைக்கத்திற்கு முன்பாக அமைதியாக இருந்தார். ஒரு ஆட்டை போல அமைதியாக இருந்தார். அவர் சத்தமிடலை. தன்னை நியாயம் தீர்க்கிறவர்களுக்கு தன் அமைதியாக இருந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என்னை தேவன் நியமித்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் நான் சுமக்க வேண்டும். அப்போது அந்த உலக மக்கள் மீட்படைவார்கள். அவர் தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அநேக ஆத்மாக்களை நீதிமான் ஆக்குவார். அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமப்பார் என்று எழுதியிருக்கிறதே. அந்த எழுதியிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. ஏன் சிலுவையிலே மரித்தார்? ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் இது இல்லாம வேற வழி இல்லையா அப்படின்னு உலக மக்கள் கேட்கலாம். இதுதான் வழி. அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட வேண்டும். காலை வெள்ளாட்டு கடா ரத்தத்தினால் அல்ல,
யாரும் மீட்கப்பட முடியாது. பாவங்கள் மூடப்பட்டதை தவிர மன்னிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை சுத்திகரித்தபடினாலே இதை அறிந்ததான் இயேசு இதை அறிந்திருந்தார். எதை அறிந்துதான்? தன்னை பிதாவாகிய தேவன் தான் இந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகினால் இந்த மனிதர்கள் அறியாமை தான் செய்தார்கள். ஆகினாலே பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. தன்னை ஒப்பு கொடுத்தது யாரு? யூதர் நினைச்சாங்க, அவங்க ரோமர் நினைச்சாங்க. இல்ல, இயேசு சொல்றா, என்னை ஒப்பு கொடுத்தது பிதா. ஆமே, இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக, இந்த மரணத்தை சகித்துக் கொள்ளும்படியாக நான் அவரிடத்தில் வேண்டிக் கொண்ட போது, இது உம்முடைய சித்தம் தான் ஆகட்டும் என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்து முடித்தார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்தது பிதாவின் சித்தமா இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புஸ்தகத்திலே சொல்லுகிறதை நீங்கள் கவனிங்கள். 8:32. ரோமர் புஸ்தகம் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதுதான் நம்ம அப்போஸ்தலன் பவுல் சொல்றது நல்லா தெளிவா புரிஞ்சா. சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தார்? தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தார்? பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமே, தேவனே தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தார். இதை அறிந்துதான் பிதாவே இவர்களுக்கு மன்னிங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? எதற்காக அவர் மன்னித்தார் என்றால், இவருடைய பாவங்களுக்காக அவர் மரித்தது உண்மைதான். ஆனா யூதர் காட்டி கொடுத்ததுனாலயோ ரோமர் அறைந்ததுனாலோ அவர் மரிக்கல. பிதா தீர்மானித்திருந்தார். பிதா ஏற்கனவே முன்குறித்திருந்தார். யாரை? இயேசுவை அவர் முன்குறித்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. அதற்காக தான் இந்த வசனங்களை நாம் வாசித்தோம். ஏழுத்தையும் நம்ம இந்த நாளிலே தியானிக்க முடியாது. சுருக்கமாக சில காரியங்களை நாம் பார்ப்போம். இயேசு எதற்காக மரித்தார், ஏன் மரித்தார் என்பதை ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் இந்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நாம் பலனற்றவளாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காய் மரித்தார். அல்லேலூயா. இயேசு எதற்காக மரித்தார்? நாம் பலனற்றவளாய் இருக்கும்போது, நியாயப்பிரமாணத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும்போது, பலனற்றவர்கள் எந்த பாவத்தையும் மேற்கொள்ள முடியாமல், பலனற்றவர்கள் எந்த பாவத்தில் விழுந்து 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 வாழ்ந்து கொண்டு பாவ செட்டிலே விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் இப்படிப்பட்ட பாவங்களில் விழுந்து பலனற்றவளாய் இருக்கும்போது கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காய் மரித்தாராம். அல்லேலூயா. நாம் பலன் உள்ளவர்கள் அல்ல. எந்த பாவத்தை எதிர்த்து நம்மளால் ஜெயிக்க முடியாது. எந்த மரணத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. எந்த சாபத்தையும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. நாம் இந்த மரணத்துக்குள்ளே, இந்த பாவத்துக்குள்ளே, அக்கிரமத்திற்குள்ளே நாம் மரித்திருந்தோம். நாம் அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் குறித்த காலத்தில் கிறிஸ்து நமக்காக அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அல்லேலூயா. இந்த உலகம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், நான் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாக இருக்கிறோம், நாம் அக்கிரமக்காரர்கள். இந்த அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து தான் குறித்ததை நிறைவேற்றும்படியாக சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நீதிமானுக்காக யாராவது மரிக்க துணிய முடியாது, அரிது. அதுவே நீதிமானுக்காக, ஒரு மனுஷனுக்காக யாரா மரிக்க முடியுமா? அதுவே அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருத்தன் மரிக்கலாம், நீதிமானுக்காக ஒருத்தன் மரிக்கிறது அரிதான விஷயமா? நல்லவனுக்காக ஒரு வேலை என்ன பண்ணலாம், மரிக்கலாம். ஆனால் இனி என்ன சொல்ற 8ஆம் வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பு விளங்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் பாவிகளாய் இருக்கையிலே, நம்ம எப்போது ஆண்டவர் நேசித்தார்? நாம் பாவிகளாய் இருக்கையிலே, அக்கிரமக்காரராய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்னதென்று நம்மை புரிந்து கொள்ள முடியும். எதற்காக நம்மேல் அன்பு வைத்தார்? ஏன் நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார்? நாம் எல்லாம் தேவனுடைய படைப்பு, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். இந்த மனிதன் பாவம் செய்த போது, இந்த மனிதன் அக்கிரம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவனை மீட்பதற்காக குறித்த காலத்தை தேவன் வைத்திருந்தார். 4000 ஆண்டுகள் அதற்காக காத்திருந்தார். மனிதனுடைய மீட்புக்காக,
மனிதனுடைய ரட்சிப்புக்காக காத்திருந்தான். கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போதுதான் இந்த உலகம் ரட்சிப்படையும் மீட்படையும் என்பது பிதா அறிந்திருந்தார். அதுக்காக தான் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார், குறித்த நேரம் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் குறித்த காலத்தை குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அதற்கு முன்னாடி ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. உங்க மரணம் கூட சரி, உங்க வாழ்க்கை எதிர்காலம் நல்ல வாழ்க்கையும் கூட சரி, அதுக்கு ஒரு குறித்த காலம் இருக்குது. தேவனை அறியாமல் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒன்று விழுவது தேவனுடைய சித்தம் அல்லாமல் விழாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் உங்களை எப்படி மீட்டிருக்கிறார்? இப்படி அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். மக்கரமக்காரர்களா பாவிகளா இருந்த நாமே இப்படி அவர் ரத்தம் சிந்தினதினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டது மட்டுமல்ல, கோபாக்கினிக்கு நீங்களாக்கி அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. இதை என்ன செய்கிறார் பாருங்க. நாம் கோபாக்கினி பிள்ளைகளா இருந்தோம், துரோகிகளா சத்துருக்களாக இருந்தோம். இவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து இருக்கிறபடினாலே நம்ம நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? ஏன் சிலுவையில் அவர் மரிக்க வேண்டும்? ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறது. ரிக்வேத, கெஜுர்வேத, சாமவேதம், மதர்வண வேதம் எல்லாம், ராமாயணம், கம்பபுராயணம் எல்லாமே சொல்லுதே. ரத்தம் சிந்தது இல்லாமல் வேதத்தை குறித்து ஆராய்ந்து பார்த்தா சொல்லுது. எல்லா வேதங்களும் சொல்லுகிறது ரத்தம் சிந்த வேண்டும், பிரஜாபதி வர வேண்டும், நம்முடைய கர்ம பாவங்களை தீர்க்க வேண்டும். அவர் ரத்தம் சிந்தாமல் இந்த உலகத்துக்கு மீட்பு இல்லை என்பது எல்லா புஸ்தகமும் சொல்லுதே. வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஓம் பிரம்மபுத்திராய நமகா, ஓம் விருட்சகாய நமகா அப்படி சொல்றாங்களே, அதோடைய அர்த்தம் என்ன? பிரம்மா என்ன? படைப்பு காரணரே. விருட்சகாய நமகா என்ன? விருட்சத்தில் தூக்கப்பட்டவரே, மரத்தில் தூக்கப்பட்டவரே. ஓ வாம் வாயு புத்திராய நமகா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரே நமக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறார். நமக்காக கன்னி புத்திராய நமக என்றால் என்ன? கன்னி வயிற்றிலே பிறந்தவரை நமஸ்கரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் என்ற அர்த்தம். வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள். ரிக்வேத, கெஜுர்வேதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு ஒரே ஒரு தேவன், திருமூல குத்த சுறா, ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு கடவுள் நமக்காக இந்த உலகத்தில் பிரஜாபதியா வருவார், கர்மத்தை போப்பார். அவர் ரத்தம் சிந்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். மனிதனுடைய வேர்வை இந்த பூமியில சிந்தின போது பூமி சாபமாய் மாறிவிட்டது. அதே போல இந்த சாபத்தை போக்குவதற்கு இயேசு இந்த பூமியில ரத்தம் சிந்த வேண்டும். அந்த எந்த ரத்தம்? மாட்டுடைய ரத்தம் அல்ல, இளங்காளையுடைய ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ரத்தம், பிதாவின் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தத்தின் மூலமாக உலகம் ரட்சிப்படையும் மீட்படையும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரத்தத்தின் மூலமாக தான் உலக மக்களை மீட்படையும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ரட்சிப்பு உண்டாகும்படியாக இயேசு இந்த உலகத்திலே ரத்தம் சிந்திருக்கிறார். நீயும் நானும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறபடினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையிலே அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடைய மரணத்துக்கு ஒப்பாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்குறதன் பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமே. அல்லேலூயா. அவருடைய ஜீவனாலே ஆதாமுடைய பாவம் செய்த போது அந்த ஆதாமுடைய பாவம் எல்லாருக்குள்ள மரணத்தை கொண்டு வந்தது உண்மை என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கீழ்ப்படிந்து எல்லா மக்களுக்காக ஜீவன் கொடுத்தது உண்மை. ஆதாமுடைய பாவம் மனுகுலத்தை முழுவதும் பாதித்தது. சாபம் வந்தது, மரணம் வந்தது, வியாதி வந்தது, தரித்திரம் வந்தது, கொலை, விபச்சார, வேசித்தனம், மனித குலமே அழிந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்குறது. அல்லேலூயா. ஆதாம் கீழ்ப்படியாததினாலே உலகத்திலே பாவம் பிரவேசித்து மனுகுலத்தை அழித்தது. பாவ பிரமாணம், சாப பிரமாணம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. அதனால் தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கியது என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்கே? ஆவியின் பிரமாணம் நடந்தது சிலுவையிலே. அல்லேலூயா. எதற்காக அவர் மரித்தார்? ஆவியின் பிரமாணத்தை முறியடிக்க அந்தகாரத்தின் லோகாதிபதி பிசாசு வல்லமைகளை அவர் சீர்குலைத்தார். சிலுவையிலே வெட்டி சிறந்தார். நமக்கு எதிராக எழுதப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தையும் நமக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சத்துரு கிரியைகளையும் அழிப்பதற்காக சிலுவையிலே அவனை வெட்டி சிறந்தார், நிர்மாணமாக கோலமாக்கினார். அல்லேலூயா. அதற்காக தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். நமக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 1:5 வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தில் வாசிப்போம்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எதற்காக அவர் மரித்தார்? நாம் அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்திருந்தோம். அவருடைய உயிர்த்ததினாலே நாம் அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கும்படியாக அவர் நமக்காக மரித்தார். ஆகையால் முற்காலத்திலே நீங்கள் உலகத்தின் வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாமை பிள்ளைகளாக இருந்தோம், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தோம், பாவங்களை மனப்பூர்வமாக செய்து கொண்டிருந்தோம், சிந்தித்துக் கொண்டிருந்தோம், அக்கிரமங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதனாலே நாம் கீழ்ப்படியாமை பிள்ளைகளுக்கு இருக்கிறோம். அதனாலே நமக்கு வருகிற தண்டனை ஆக்கிய தீர்ப்பு. பாருங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே தமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நாம் நம்முடைய சுபாவம் எப்படி இருந்தது? கோபாக்கினி பிள்ளைகளாய் இருந்தோம். நாம் எப்படி இருந்தோம்? கோபம் உள்ளவர்களாக, எரிச்சல் உள்ளவர்களாக, மனம் போன போக்கிலே, குணம் போன போக்கிலே, அந்தகார வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம், இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், கோபக்கினி பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களாக இருந்து நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது மிகுந்த அன்பினாலே என்ன செய்தாராம்? அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அவர் மிகுந்த அன்பினாலே யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வாசித்து பார்த்தா சொல்லு, அந்த வசனத்தை வாசிங்க. 3:16. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது என்ன அன்பு கூர்ந்தார், எப்படி அன்பு கூர்ந்தார் என்று வாசிங்க டக்குன்னு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சிலுவை மரணத்தின் மூலமாக, தன்னுடைய குமாரன் மரணத்தின் மூலமாக அன்பு கூர்ந்தார். அக்கிரமக்காரர்களுக்காக குமாரனை மரிக்க செய்தார், பாவிகளுக்காக குமாரனை மரிக்க செய்தார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திக இருக்கிறது. 7ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகம் நியாயம் தீர்ப்புக்காக இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பவில்லை. இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காகவோ, ஒரு மனிதனை குற்றவாளி என்று தீர்ப்பதற்காகவோ, அவன் பாவி என்று தீர்ப்பதற்காக அனுப்பவில்லை. அவன் ஆக்கினி தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் அனுப்பினார். அல்லேலூயா. அதுதான் மிகுந்த அன்பு. பிதாரம் வைத்த மிகுந்த அன்பினாலே நம்மை ரட்சித்தார். ஆமே, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. ஏன் அவர் பாவத்தை சுமந்தாரா? ஏன் அக்கிரமத்தை சுமந்தார்? நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படி. தேவன் எதிர்பார்க்கிற நீதி மனுஷனுடைய ரத்தத்தினால் அல்ல, மாட்டுடைய ரத்தத்தினால் வராது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்துவதினாலே உண்டாகும் என்று சொல்கிறார். அவருடைய தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து எந்த பாவத்தையும் செய்யவில்லை, எந்த குற்றத்தையும் செய்யவில்லை, எந்த அநியாயத்தையும் செய்யவில்லை, எந்த மனிதனுக்கு தீங்கு செய்யல. அவர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா என்று கேட்டபோது யூதர்கள் ஒன்று சொல்லவில்லை, பிலாத்து சொல்ல முடியவில்லை. அந்த கொலை செய்த அந்த போற்றவனும் இவர் மெய்யாகவே நீதிமான், இவர் ஒரு குற்றமும் செய்திருக்க முடியாது என்று சொன்னான். இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத ஒரு பாவம் செய்யாமல், ஒரு குற்றமும் செய்யாமல் என் தாசனாகிய நீதிபரராக இருக்கிறார். தம்மை பற்றிய விசுவாசத்தினாலே அநேகரை நீதிமானாக்குவார். அல்லேலூயா. இயேசுவை பற்றிய விசுவாசத்தினாலே அநேகரை நீதிமானுக்கு ஆக்கும்படியாக இயேசு சிலுவையிலே நமக்காக சிந்தினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவன் நம்ம எல்லாம் பாவம் செய்து பாவியானோம். நம்ம எல்லாம் பாவம் செய்ததினாலே பாவியானோம். அவர் மேல் பாவம் சுமத்தப்பட்டதினாலே அவர் பாவமாக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் பாவம் செய்யல, எந்த காரியம் தப்பு செய்யல. நாம் பாவம் செய்ததினாலே பாவிகளானோம்.
பிதாவாகிய தேவன் உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும், சாபத்தையும், அக்கிரமங்களையும், அநியாயத்தையும் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் மேல் அது சுமத்தினாராம். அக்கிரமத்தின் பாவத்தின் நிமித்தம் என் தலை பாரம் தாங்கக்கூடாமல் சாய்ந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்கிறார்? எல்லா அக்கிரமத்தையும் பிதாவாகிய தேவன் சிலுவையிலே அவர் மேல் சுமத்தும் போது அவர் தலை சாய்த்தார். அல்லேலூயா. தலை சாய்த்து ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எதற்காக தலை சாய்த்தார்? நம்முடைய தலை நிமர பண்ணுவதற்காக. அல்லேலூயா. நம்முடைய தலை இன்னைக்கு வெக்கப்பட்டு குனிந்து வாழக்கூடாது. பாவத்திலே, அக்கிரமத்தில் நான் கிடக்கிறேன், நான் இனி வாழ்க்கையிலே நிமர முடியாது என்று நீ சொல்ல முடியாது. உன் தலையை நிமர பண்ணுகிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது. உன் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக அவர் சிலுவையிலே தலை சாய்த்தார். தலை சாய்த்து ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, சாவு எப்படி நடக்கும்? ஒருத்தர் சாவு நடக்கும்போது எப்படி நடக்கும்? ஜீவனை விடும்போது எப்படி நடக்கும்? சாய்த்துட்டு ஜீவனை விடுவாங்க. ஆனால் இயேசு என்ன செய்தார்? தலையை சாய்த்துட்டு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இது என்ன அர்த்தம்னா, அந்த ஜீவனை யாருமே எடுக்க முடியாது. என் ஜீவனை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. என் ஜீவனை நான் கொடுக்கிறேன், ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. பிதாவே, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். யார் இடத்துல ஒப்பு கொடுத்தார்? சாத்தான் இடத்துல, இந்த உலகத்தின் இடத்துல. பிதாவே, எல்லாம் முடிந்தது, பிதாவே நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று பிதாவிடத்தில் தன் நாவியை ஒப்பு கொடுத்தார். ஏனென்றா பிதாவிடத்தில் தன் நாவியை ஒப்பு கொடுத்தார். மரண உபாதி கட்டிலிருந்து தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. யார் தன்னை எழுப்புவார் என்பது தேவன் அறிந்திருந்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பலத்த சத்தத்தினாலே இயேசுவை எழுப்பினார். அவர் மரணத்தில் அப்படி இருக்கல. தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அந்த இயேசுவை எல்லாருக்கும் இரட்சகராக, ஆண்டவராக மாற்றினார். அல்லேலூயா. அவருடைய மரணம் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பை, மீட்பை உண்டாக்குறதா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவத்தின் வஞ்சனை எந்த காரியமும் செய்யல. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க 53ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே நம் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கத்தை சுமந்தார். நாமோ என்ன நினைச்சோம்? தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். நாம் என்ன நினைச்சோம்? அது அவர் ஏதோ தப்பு செய்துட்டு பாதிக்கப்பட்டார், அதனால்தான் சிலுவையில் கொண்டாங்க. என்கிட்ட பேசும்போது சில சொன்னாங்க, என்கிட்ட உங்கள் ஆள் ஏதோ தப்பு பண்ணிட்டார், அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் இறந்து கொண்டுட்டாங்க, எங்கள் ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவங்க பேசும்போது, பரியாசம் பண்ணும்போது, சுவிசேஷத்தை சொல்லும்போது என் நண்பர்கள் அப்படிலாம் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. பாருங்கள், உங்கள் ஆளை எங்கள் ஆள்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை யாரும் கொல்ல முடியாது. தேவன் என்ன பண்ணாரு? அக்கிரமக்காரர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம இந்த உலகம் என்ன நினைக்குது? அவர் ஏதோ தப்பு செய்து, அநியாயம் செய்து அக்கிரமக்காரர்கள் ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம எண்ணுகிறோம். அதனால தான் ரட்சிக்கப்படலை இன்னும் மக்கள். சிலுவைப்பட்ட உபதேசம் கெட்டு போவர்களுக்கு அது பலன் இல்லை, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் பலன் உண்டாகிறது. அது பைத்தியமா தோணுது அவங்களுக்கு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நிர்வாணமா தொங்கின அந்த இயேசுனாலே உலகம் எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? அவமான சின்னத்தை தொங்கினாரே, இந்த இயேசு நம்ம எப்படி ரட்சிக்க முடியும்? அவமானப்பட்ட அந்த சிலுவை மூலமா தான் உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தார். அல்லேலூயா. அந்த தீர்மானம் இந்த உலகத்தில் நிறைவேறினது. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய இந்த வசனங்கள் எல்லாம் அந்த தீர்க்கதரிசன வசனங்கள். துன்மார்க்கரோடு அவருடைய பிறந்த குடி நியமித்தார்கள். அவர் மரித்த போது துன்மார்க்கரோடு அவர் பிரத கொடியை நியமித்தார். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யான இடத்திலே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனம் இருந்ததில்லை. அவர் மரிக்கும் போது அவர் ஐஸ்வர்யான இடத்திலே ஒருவரும் வைக்கப்படாத ஒரு கல்லறையிலே அவரை வைத்தார்கள். ஆமென். இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவரோ பாடுகளுக்கு உட்படுத்தினார், நொறுக்க சித்தமானார். இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க வாசித்து நீங்க தியானித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா பாவங்களும் இயேசு சிலுவையிலே சுமந்ததினாலே அவர் பாவி இல்லை.
பாவமாக்கப்பட்டார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். பார்வதி என்ற ஒரு அம்மா பாவக்காய் கூடையை தலையில் வைத்து கொண்டு போயின்னு இருந்தாங்க. நமக்கு பாவக்காய் வேணும்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஏய் பாவக்கா வான்னு கூப்பிடுவோம். அவங்க பேர் உண்மையான பேர் என்ன? பார்வதி. ஆனால் நம்ம கூப்பிட்றது என்ன தேவை? பாவக்கான்னு கூப்பிடுறோம். ஏன்னா அவங்க பேர் தெரியாதனால பாவக்கான்னு சொல்கிறோம். அதே போல் தான் இயேசு பாவி அல்ல, பாவமாக்கப்பட்டார். ஆமே, அவர் தான் ரட்சகர். நமக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும். ஆகினாலே அவர் பாவம் செய்யலை, எந்த வஞ்சனையும் செய்யவில்லை. நாம் என்ன எல்லா பாவத்தையும் அவர் என்ன பண்ணார்? சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அவர் பாவத்தை தான் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் பிதாவாகி தேவன் அவர் மேல் வைத்ததினாலே நம்மை நீதிமானாக்க அவர் பாவமாக்கப்பட்டார். அல்லேலூயா. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி நீதியே அறியாத நம்மை நீதிமானாக்குகிறாரா? அல்லேலூயா. பாவமே செய்யாதவர், பாவமே தெரியாத அவருக்கு பாவி என்ற பெயரை கொடுத்துட்டு ஒரு நீதியும் செய்யாமல், ஒரு நியாயமும் செய்யாமல், அக்கிரமும் அநியாய சிந்தையில் இருந்த நம்ம நீதிமானாக்கிறன்னா அது கிறிஸ்து சிலுவையில் செய்த செயல். அல்லேலூயா. எப்படி அவருக்குள்ள இருந்த நீதி உனக்குள்ள வந்தது? எனக்குள்ள இருக்க பாவத்தை பிதா அவருக்குள்ள சுமந்தது எப்படியோ அவருக்குள்ள இருந்த நீதி எடுத்து எனக்குள்ள வைத்து விட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் அந்த நீதி வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. சிலுவையின் உபதேசத்தில் அந்த நீதி வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. நான் தேவனால் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசம். எப்படி ஆண்டவர் நமக்காக மரித்தார்? ஏன் அதை மரித்தார்னா நம்மை நீதிமானாக்குவதற்காக அவர் மரித்தார். பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதி அறியாத நம்மை நீதிமானாக மாற்றுகிறது அவருடைய சிலுவை. அல்லேலூயா. ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டேன். அல்லேலூயா. நான் எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். தங்கள் படிப்பை குறித்து, அந்தஸ்தை குறித்து, பணத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, இந்த உலகத்தின் மேன்மையை குறித்து, ஜாதி பெருமையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அவராலே அல்லாமல் ரட்சிக்கப்பட வேறொரு நாமத்தை பிதா தரவில்லை. அல்லேலூயா. ஆகினால் நான் ஒரு சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்ம எப்படி மீட்டு இருக்கிறார் என்று 1 பேதுரு 1:19 சொல்கிறது. 1 பேதுரு 1:19 நம்ம எப்படி ஆண்டவர் மீட்டு இருக்கிறார் என்பதை பேதுரு சொல்லுகிறதை நீங்கள் கவனித்து பாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இன்னொரு தடவை வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மீட்பு எப்படி இருக்கிறதா? குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு புரோஜனத்துக்கு உதவாத இந்த அற்பமான சரீரம், அழுகி போற சரீரம், அக்கிரமத்தினால் அநியாயத்தினால் மரித்திருந்த சரீரத்தை விலையேறு பெற்ற ரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் மீட்டு இருக்கிறாராம். பேதுரு சொல்லும்போது சொல்றா, விலையேறு பெற்ற ரத்தம். இந்த சரீரமானது நீங்க நினைக்கிறா இது அற்பமானது என்று, தேவன் நினைக்கிறா இது அற்பமான சரீரம் அல்ல, இது நான் உண்டாக்கின சரீரம். இந்த சரீரத்தை நான் மகிமை உள்ளதாக மாற்றுவேன். ஆமே. இந்த அற்பமான சரீரத்துக்காக குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. நீ விலையேறு பெற்றவனாய் இருக்கிறாய். ஆமே. கர்த்தருடைய பார்வையிலே நீ அற்பமாய் இல்லை, நீ விலையேறு பெற்றவன். உனக்கு ஒரு விலைக்கரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையின்றி விற்கப்பட்டா விலையேறு பெற்ற ரத்தத்தினாலே ஆண்டவர் உன்னை மீட்டிருக்கிறார். அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தமா இருக்கிறது. அந்த ரத்தம் விலையேறு பெற்ற ரத்தமா இருக்குது. அது உனக்காக எனக்காக சிலுவையிலே தொங்கினார், ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. நம்முடைய மீட்பு கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிறது. நாம் விலையேறு பெற்றவர் என்பதை நாம் அறிந்திருக்கோமானால் இந்த சரீரத்தை நாம் என்ன பண்ண மாட்டோம்? அற்பமாய் எண்ண மாட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த சரீரத்தை நம்ம அற்பமாய் எண்ணுகிறோம். ஏன்? இந்த சரீரம் மீட்கப்படலையா? ரத்தம் சிந்தப்படலையா? இந்த சரீரத்துக்காக இயேசு நம்ம இந்த சரீரத்தை மகிமுள்ளதா ஆக்குவதற்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்திருக்கிறார். நம்ம அற்பமா இந்த சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? எண்ணக்கூடாது. நாம் வெளியேறி பெற்றவர்கள் எண்ணணும். இந்த உலகத்தின் பாவத்துக்கு தங்களை விட்டு போடக்கூடாது. விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. இந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்பதை உணர்வோடு இருக்கணும். ஆப்பிரிக்கா தேசத்திலே சிறு பிள்ளைகள்லாம் விளையாடி கொண்டு இருக்கும்போது அப்போது வெள்ளைக்காரர்கள் அந்த தேசத்துக்கு போய் நடந்த சம்பவம் ஒன்று
அந்த தேசத்தை போய் வேட்டையாடுவதற்காக போயிருந்த போது ஆப்பிரிக்கா தேசத்தில் இருந்த அந்த சிறு பிள்ளைகள்லாம் சேர்ந்து குழாங்கல்களை எடுத்து இந்த நதியில் போட்டு விளையாடி கொண்டே இருந்தார்கள். அப்போது அந்த வெள்ளைக்காரர்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த கல் அந்த வெயில் பட்ட உடனே மினுக்க ஆரம்பிச்சது, ஜொலிக்க ஆரம்பிச்சது. அதை கிட்ட போய் பார்த்தா அது வைரக்கல்லாக இருந்ததுதான். வைரக்கல்லாக இருந்ததுனால அந்த கல்லை எடுத்து அதை பட்டையை தீட்டி அதை நல்ல விலைக்கு அவங்களுக்கு விற்றார்களாம். பாருங்க, இந்த ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கல்லினுடைய மதிப்பு என்னதுன்னு தெரியல. பாமர மக்கள், அறிவில்லாத மக்கள், காட்டு முறையாண்டியான மக்கள், அந்த மக்களுக்கு அந்த கல்லுடைய மதிப்பு என்னதுன்னு தெரியல. ஆகினால அவர் விளையாட்டுத்தனமாக இருந்தாங்க. நாம் சரீரமும் அப்படிதான். ஆண்டவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டுனார். ஏன் மீட்கப்பட்ட, எதுக்கு மீட்கப்பட்ட என்பது நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறதில்ல, அறியாமல் என்ன பண்ணியிருக்கிறோம், விளையாட்டுத்தனமாக இருக்கிறோம். இந்த சரீரம் நமக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் ஆண்டவர் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு இருக்கிறார். உன் ஆத்மாவுக்கு விலையே கிடையாது பாருங்க. விலையேறப்பட்ட ஆத்மா நம் சரீரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 2:14 வாசிங்க. 2:14 எபேசியர் புஸ்தகம் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க வாசித்து பாருங்க. எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையை பிரிவினையை நடுச்சுவர்களை கொண்டார். அல்லேலூயா. பிரிவினை இருந்தது பாருங்க. இந்த உலகத்திலே பிரிவினை இருந்தது. ஏன் அவர் மரித்தார் என்று சொன்னா வேதம் சொல்லுதுன்னா, இந்த உலகத்திலே பிரிவினை இருந்தது. யூதன் என்று, கிரேக்கன் என்று, அந்நிய ஜாதி என்று, புறஜாதி என்று, மேல் ஜாதி என்று, கீழ் ஜாதி என்று, உயர்ந்தவன் என்று, தாழ்ந்தவன் என்று, விருத்து சேதனம் பெற்றவன் என்று, விருத்து சேதனம் பெறாதவன் என்று பல பிரிவுகள் இந்த உலகத்தில் இருந்தது பாருங்க. இந்த பிரிவினையோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அந்த பிரிவினையை இந்த சிலுவை மூலமாக நிவர்த்தி செய்து கிறிஸ்து மூலமாக இன்னைக்கு என்ன பண்ணிட்டாராம், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, யூதன் என்று இல்லை, எல்லாருக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரே கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் அவயமா இருக்கிறோம் என்று நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பிரிந்து இருந்த நம்மை கிறிஸ்துவின் சபையாராய், கிறிஸ்துவின் சரீரமாக நம்மை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பிரிந்து கிடந்த நம்ம எந்த மதத்தை சார்ந்தோம், எந்த ஜாதி சார்ந்தோம் நமக்கே தெரியாது. ஆனால் பிரிந்து கிடந்தோம். ஆனால் இந்த விலையேறு பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டதினாலே இந்த உலகத்தில் இருக்க அநேக மக்கள், எல்லா ஜாதி இன மக்களையும் ஆண்டவர் ஒன்று கூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற மக்களும் இன்னைக்கு ஜாதி பார்க்குறாங்க, மதங்களை பார்க்குறாங்க. தங்களுடைய பேருக்கு பின்னாடி கிறிஸ்துவ நாடார், முதலியார் நாடார், ஐயர் நாடார் எப்படின்னு பேரை போட்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. இன்னும் பிரிவினைகள் நமக்குள் இருக்குமானால் இன்னும் அவங்க ரட்சிக்கப்படலன்னு தான் அர்த்தம். பிரிவினை இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். பகையை சிலுவையில் கொண்டு இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக ஒப்பாக மாற்றினார். அல்லேலூயா. அன்னைக்கு யூதருக்கும் கிரேக்கருக்கும் ஒரு பெரிய பகை இருந்தது. அன்னைக்கு அந்நிய ஜாதி என்று, புறஜாதி என்று மக்களை வேறுபடுத்தி காட்டினாங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேறுபாடு இருந்தது. எல்லாரையும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே ஒப்புரவாக்கினார். தனக்குள்ளே இவருக்குள்ளதான் அந்த ரட்சிப்பு, இவருக்குள்ளதான் அந்த மீட்பு, எல்லாம் இவர் மூலமாக தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆகினால எல்லா ஜனத்தையும் அவர் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணின மக்கள், ஆதாமுக்குள்ளிருந்து தோன்றின அந்த மக்கள் பல பிரிவுகளாக இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த சிலுவை மூலமா எல்லா மக்களையும் ஒன்றாக்குகிறார். நாமே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எதற்காக இந்த சிலுவை என்றால், எல்லா மக்களையும் சிலுவை ரத்தத்தின் மூலமாக பிதாவுக்கு ஒப்புரவாக்கி அவரிடத்திலே நம்மை குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக அவர்களை நிறுத்துவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த சிலுவை மரணம். ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த சிலுவை, இயேசு சிலுவையை சுமந்தார், எதற்காக சிலுவையிலே சுமந்தார் என்று நாம் கேட்போமானா, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பார்த்தா கர்த்தர் நமக்காக செய்தவர்களை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தின் மூலமாக நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, சாபங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் இருதயத்தில் வைத்துக்கொண்டு சிலுவையின் தியானத்தை ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும்
ஆண்டவரை நினைப்போம். அக்கிரமத்திலே பாவத்தில் மரித்திருந்த நம்மை மறுபடியும் தன்னுடைய பிள்ளையாக மாற்ற அவர் சித்தமாக இருந்தார். ஏன் அவர் மரித்தார் என்றார், ஏன் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்றார், எல்லா மனிதனுடைய அக்கிரமத்தை மன்னித்து நாம் பிதாவோடு கூட ஒரே வீட்டார் ஒரே குடும்பத்தாரை மாற்றுவதற்காக அவர் விரும்பினார். அல்லேலூயா. நீங்கள்லாம் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள்லாம் கிறிஸ்துக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை முன்குறித்து இருக்கிறார். ஆகினாலே உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். இந்த ரத்தம் எல்லா ஜனங்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. குற்றமற்ற மாசற்ற விலையேறு பெற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல, நீங்கள் விலையேறு பெற்றவர் என்பதை உணர்ந்து, இந்த சரீரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த சரீரம், ஆமே, இந்த சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து சிலுவையின் தியானத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருக்காக நாம் வாழும்போது வெற்றியுள்ள வாழ்க்கை, அதுதான் நமக்கு சிலுவையில் செய்த அந்த காரியத்துக்கு நான் நன்றி வழிகளை நாம் செலுத்தப்படும். ஆமே, அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்திருப்போம்.